ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மா சொன்னவனே என் கையில் இருக்கும் குங்குமத்தை தொட்டு விட்டாயல்லவா? இனிமே நீ சந்தோஷப்படும்படியாகவே அனைத்தையும் உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுத்துட்றேன். முதல்ல நீ சந்தோஷப்படும்படியாக ஒரு நல்ல சுபகாரியத்தை உனக்கு நடத்தி கொடுக்க போகிறேன். ஆமீன் செல்லமே. உன் கூடவே இருந்து உனக்காக நீ எதிர்பார்த்த மங்களகரமான விஷயத்தை மகிழ்ச்சியாக முடிச்சு கொடுக்க போறேன்னு சூட்சுமமாக உனக்கு உணர்த்துவதற்காகவே இந்த மங்களகரமான குங்குமத்தை கொண்டு வந்தேன். உன்கிட்ட அன்பா பேசுறவங்களையும் பாசமா பழகிறவங்களையும் உண்மையாவே உன் மேல அன்பு வச்சிருக்கவங்க நினைச்சிடாதே. சில பேருடைய போலி அன்புக்கு பின்னால, போலி புன்னகைக்கு பின்னால அவங்களுக்கான தேவை ஏதோ ஒன்று உன்கிட்ட இருக்குன்றத நீ மறந்துடக்கூடாது. ஏன்னா இந்த உலகத்துல 10 பேர்கிட்ட நீ பழகுறனா அதுல யாராவது ஒருத்தர் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம பழகுறாங்களான்றது கூட கேள்விக்குறியான விஷயம்தான் என் செல்லமே. உனக்கும் ஏமாந்து போறது ஒன்றும் புதுசு இல்லை. எத்தனையோ பேர்கிட்ட நம்பி நம்பி பழகி பேசி கடைசியில் அவங்க காரியம் முடிஞ்சவனே உன்னை கழட்டி விட்டு போனதையெல்லாம் நீ பார்த்துருக்கிறதானே. என்ன யார் என்ன சொன்னாலும் நீ உடனே நம்பிடுவ. எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் அதிகமாகவே பாசம் வச்சிருவ. அதனால தானே கடைசியில் எல்லா கஷ்டமும் உன் தலைமையில வந்து விழுகுது. கவலைப்படாத. இப்போது அது அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கு தேவையான பக்குவத்தை கொடுக்க நான் வந்துட்டேன். உன் வாழ்க்கையில நீ தொலைச்ச நிம்மதியை உனக்கு பல மடங்காக திரும்ப கொடுக்க போறேன். ஊரும் உலகமும் உன் குடும்பத்தை பார்த்து வியக்கும் அளவுக்கு உனக்கான நல்லதை நான் செஞ்சு தர்றேன். உன் வாழ்க்கை உண்மையான அன்புக்கு முன்னுதாரணமாக இருக்க போகுது. உண்மையான அன்பும் பாசமும் கொண்ட மனிதர்கள் எப்படி வாழ்வாங்கன்றத உன் மூலமாக இந்த உலகத்துக்கு நான் காட்ட போறேன். நீ எப்போதும் என்ன ஆனாலும் பார்த்துக்கலான்ற நம்பிக்கையோட இரு. நம்பிக்கையோட நீ இருந்தினாலே கண்டிப்பா இந்த வராகி அம்மா நானே உன்னை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போய் உட்கார வைப்பேன் செல்லமே. தேவையில்லாம அழுகாதே. உன் கண்களில் வரக்கூடிய கண்ணீர் எதுக்காக வருது, நீ எதை நினைச்ச அழுகிறன்னு எல்லாமே எனக்கு தெரியும். அதனால தான் உன் கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்ற நான் ஓடி வந்தேன். உனக்கு உதவி செய்ய இங்கே ஒருத்தரும் இல்லை, உனக்கு நல்லது செய்யவும் இங்கே ஒருத்தரும் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். கடைசி நம்பிக்கையா எல்லா தெய்வங்களையும் வணங்கிட்டு இப்போ என்ன தேடி வந்திருக்க. உன் நம்பிக்கை பொய்யாக போகாது என் செல்லமே. வராகியம்மா என்னை காப்பாத்துங்க, கடைசியாக உங்களை தான் நம்பி நான் இருக்கேன்னு நீ சொன்ன பிறகும் நான் எப்படி உன்னை கைவிடுவேன்? இதோ இப்போதே உனக்கு எதிராக இருக்கிற அத்தனை விஷயங்களையும் உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வச்சு நீ கேட்டதையெல்லாம் உனக்கு கொடுக்க போகிறேன். உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டவும் உனக்கு நல்லதை செய்யவும் நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. எத்தனை பேர் ஒன்றா சேர்ந்து உன் நல்வாழ்க்கையை நீ வாழ விடாமல் தடுத்தாலும், உனக்கு நல்வழியை அடைத்தாலும் அத்தனை பேரும் பார்த்து வியக்கும்படியாகவே இந்த வராகி அம்மா உனக்கான நல்ல வழிகளை திறந்து வைப்பேன். என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் பொறுமையாக இரு. வாழ்க்கையில் பணமும் அதிகாரமும் உன்கிட்ட இல்லாத போது, நீ பெருசு ஆடம்பரமாக வசதியாக இல்லாத போது, நீ கஷ்டப்படும் போதும் எளிமையில் இருக்கும் போதும் யார் உன் கூட இருக்காங்களோ அவர்கள்தானே உண்மையான உறவாக இருக்க முடியும். நீ இருந்த இடத்திலிருந்தே இந்த வராகி அம்மாவை மனமுருகி வணங்கினாலே, என்னை வேண்டினாலே நான் உனக்கு துணையாக வந்து அருள் செய்வேன். நீ எப்போதும் உன் வாழ்க்கை உனக்காக மட்டுமே வாழு. அடுத்தவங்களுக்காக வாழ வேண்டாம். அவங்க என்ன நினைப்பாங்களோ, இவங்க என்ன சொல்லுவாங்களோன்னு யோசிச்சு வாழாம உன் வாழ்க்கையை உனக்கு பிடிச்ச விதத்தில் நீ நினைக்கிறது போல வாழ்ந்துட்டு போ. யாரையும் துன்புறுத்தாம நீ விரும்பின வாழ்க்கையை நீ வாழும்போது எல்லா விஷயங்களும் தானாகவே சரியாகிறதை உன்னால உணர முடியும் என் செல்லமே. என் செல்ல பிள்ளையான உன்னை எந்த விதத்திலும் தவிக்கவோ கஷ்டப்படவோ நான் விட்டுட மாட்டேன். உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு கொடுக்குறேன். நம்ம தனியாக இருக்கோமே, எப்படி நம்ம சமாளிக்க போகிறோம், எப்படி நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வரப்போகிறோன்னு நீ ஒருபோதும் வருத்தப்பட வேணாம். இந்த உலகத்தில் எல்லா மனிதரும் தாயின் வயிற்றிலிருந்து பிறக்கும்போது தனியாக தானே பிறக்கிறீங்க. அதே போல் உலகத்தை விட்டு போகும்போதும் யாரையும் இழுத்துக்கிட்டு போகிறது இல்லை தானே. பிறப்பதும் தனியாக தான், இறப்பதும் தனியாக தான்.
வாழ்க்கையில் வாழும்போதும் அனைத்தையும் தனியாகவே சமாளிக்க பழகிக்கோ. தைரியமாக நீ இருந்தினாலே எல்லாமே தானாகவே சரியாயிடும். மனித வாழ்க்கையில் மற்றவங்களை நீ சார்ந்து இருக்காம இறைவனை சார்ந்து வாழ பழகு. இந்த வராகி அம்மாவை நீ நம்பும்போது நிச்சயம் உனக்கு ஏமாற்றமே இருக்காது. உன் வாழ்க்கைக்கு நிம்மதியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. வாழ்க்கைங்கிறது ஒரு போர்க்களம்தான். அந்த போர்க்களத்தில் உனக்கு வெற்றி வாகை சூடுவதற்கு இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். இந்த வாழ்க்கை போர்க்களத்தில் உனக்கு துணையாக யாரையாவது தேடிக்கிட்டே இருக்காம நீயே உனக்குள்ள துணிச்சலை வரவழைச்சிக்கிட்டு வாழ்க்கையை ஜெயிச்சு காட்டணும் என் செல்லமே. நீ என்கிட்ட வந்து எனக்கு கோடி கோடியாக பணத்தை கொடு, பெரிய பெரிய பங்களாவை கொடு, காரை கொடு, அதை கொடுன்னு கேட்கல. கடன் பிரச்சனை இல்லாமல் கஷ்டம் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை எனக்கு குடுமா தாயின்னு தானே கேட்டேன். கண்டிப்பாக நீ கேட்டதை விட அதிகமாகவே இந்த வராகி அம்மா உனக்கு அள்ளி கொடுப்பேன். கடன் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் தீர்த்து உன்னை நல்லபடியாக நிம்மதியாக நான் வாழ வைக்கிறேன் என் செல்லமே. எதுவுமே இல்லாத போது எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் வசதி வந்த பிறகு, காசு பணம் வந்த பிறகு வாழ்க்கையே மொத்தமாக தலைகீழாக மாறி போய் நிம்மதியற்ற வாழ்க்கையை வாழ்பவர்களாக இருக்கிறத நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நீயும் உன்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் அன்பையும் பாசத்தையும் அள்ளி அள்ளி கொடுத்த. ஆனால் இப்போது உன் வாழ்க்கையவே நீ வெறுக்கிற அளவுக்கு உறவுகள் உனக்கு எதிராக பல விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா? வருத்தப்படாதே என் செல்லமே, இது எல்லாமே நிச்சயம் சரியாகும். ஏன்னா உன் வாழ்க்கை கதையை எழுதி வச்சது இந்த வராகி அம்மா. நான் எழுதின கதையை எத்தனை பேர் சேர்ந்து மாற்ற முயற்சி செஞ்சாலும் அவங்களுக்கு ஏமாற்றம் மட்டும்தான் மிஞ்சும். நான் எழுதின கதையில் உன் வாழ்க்கையில் நீ நல்லபடியாக வாழ்கிற மாதிரியும் வெற்றிகரமாக வாழ்வது போலவும் தான் எழுதி வச்சிருக்கேன். அதை உண்மையாக்கும் விதமாக தானே இப்போது அதை நடத்தி கொடுப்பதற்காக குங்குமத்தோட உன்னை பார்க்க வந்திருக்கேன். யார் வாழ்க்கையையும் நான் மனசு வச்சா மட்டும்தான் திருத்த முடியும், மாற்ற முடியும். உன் வாழ்க்கையும் நான் திருத்தி மாற்றி எழுதி உனக்கான சந்தோஷத்தை தரப்போகிறேன். எப்போதுமே அடுத்தவங்க உனக்காக வாழ்கிறேன்னு சொல்லும்படி நீ இருக்கக்கூடாது. நான் உன்னால தான் வாழ்கிறேன்னு அடுத்தவங்க சொல்லும்படி உன்னால் 4 பேருக்கு உதவி செய்ய அழக்கூடிய அளவுக்கு உன் செயல்களை வைக்க பழகு. நீ யாரையும் சார்ந்து இருக்க வேண்டாம். ஆனால் 4 பேர் உன்னை சார்ந்து இருக்கிற அளவுக்கு, 4 பேருக்கு நீ நல்லது செய்யக்கூடிய அளவுக்கு நல்ல மனசோடு இருந்துடு என் செல்லமே. சில நேரங்களில் உன் வாழ்க்கையில் ஒரு நொடி தவறு இருந்தால் உனக்கு ஆபத்தோ பிரச்சனையோ அல்லது இழப்போ ஏதாவது வந்திருக்கலாம். அப்படி ஒரு நொடி உன் கையை பிடிச்சி உன்னை தூக்கி நிறுத்தினதும் காப்பாற்றுறதும் ஆபத்தில் இருந்து உன்னை மீட்டெடுத்ததும் இந்த வராகி அம்மா நான் தான். உனக்கே தெரியாமல் பல முறை பல கஷ்டங்கள்ல இருந்தும் பல ஆபத்துகளில் இருந்தும் பிரச்சனையில இருந்தும் நான் உன்னை காப்பாற்றிக்கிட்டே தான் இருக்கேன். என்னை அனுதினமும் நினைத்து கொண்டிருக்கும் என் செல்ல மகளே, என் செல்ல மகனே, என் அன்பும் ஆறுதலும் உனக்கு எப்போதும் இருக்கும். அதனால நீ எதை கண்டும் பயப்படாத. உனக்கு அன்பை கொடுத்து ஆசீர்வாதத்தையும் கொடுத்து உனக்கு ஆறுதலாகவும் நானே இருந்து உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்குறேன். நீ எப்போதும் நேர்மையாக உழைச்சிக்கிட்டே இரு. நீ அவமானப்பட்ட அழுத இடத்தில் எல்லாம் நானே உன்னை சிரிக்க வச்சு அழகு பார்ப்பேன். வாழ்க்கையை நீ நல்லபடியாக வெற்றிகரமாக வாழணும்னு நினச்சினா வேலை செய், இல்லாட்டி தொழில் செய். எதை செஞ்சாலும் சரியாக கவனமாக கடமையை உணர்ந்து செய்ய பழகு. ஒரு மனுஷன் சும்மாவே உட்காந்து சாப்பிட்டானா கோடி கோடியாக சொத்து இருந்தாலும் கரைஞ்சு போயிடும். ஆனால் உழைக்கும் போது அது இன்னும் உயர்வை தரும், வெற்றியை தரும், வருமானத்தை கொடுக்கும். உழைச்சா மட்டும்தான் ஒரு மனுஷன் ஜெயிக்க முடியும் என் செல்லமே. உன் உழைப்பின் மூலமாகவே நீ வெற்றியின் உச்சத்தை தொடும்படி இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். எத்தனை சோதனைகள் வந்தாலும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நீ எதுக்கும் பயப்படாமல் தைரியமாக அதை எதிர்கொள்ள தயாராகு. என்னை நம்பும் உனக்கு ஆறுதல் சொல்ல அடுத்தவங்க தேவையில்லை. நீயே உனக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு தைரியம் சொல்லிக்கிட்டு உன் வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. இந்த உலகத்தில் உனக்கு குறை சொல்கிறதுக்கு நிறைய பேர் ஓடி வருவாங்க. ஆனால் உன்கிட்ட இருக்க நிறையையும் உன்னிடம் இருக்கும் நல்ல விஷயங்களையும் எடுத்து சொல்கிறதுக்கு ஒருத்தர் கூட மனசு வராது. நீ உண்மையாக
உனக்கு நீயே ஆறுதலாக தைரியமாக துணிவாக இருந்துக்கிட்டு உன் செயல்களை நிறைவானதாக நல்லதாக செய்ய பழகு. உன்னை விட்டு யார் விலகி போனாலும் ஐயோ அவங்க என்னை விட்டு போயிட்டாங்களேன்னு நீ ஒரு நொடி கூட மனம் வருந்தக்கூடாது என் செல்லமே. அதுக்கு பதிலாக உன் கூட இருக்கிறதுக்கு அவங்களுக்கு தகுதி இல்லை, அவங்களுக்கு கொடுத்து வைக்கலன்னு நினச்சிக்கிட்டு நீ தைரியமாக கடந்து போ. யார் உன்னை விட்டு விலகினாலும் அது அவங்களுக்கு தான் கஷ்டமாகவும் நஷ்டமாகவும் முடியுமே தவிர அதனால் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. வாழ்க்கைங்கிறது சந்தோஷமாக வாழ்வதற்காக தானே தவிர சும்மா வாழ்க்கையை நினச்சி புலம்புவதற்காக அல்ல. என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் புலம்பிக்கிட்டும் கவலைப்பட்டுக்கிட்டும் இருக்காத. என் ஆசீர்வாதம் கண்டிப்பாக உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுக்கும். யார் எப்படிப்பட்டவங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு எல்லாரையும் நேசிக்க பழகு. அடுத்தவங்களை நீ நேசித்த பிறகு, அடுத்தவங்க மேலே அளவு கடந்த அன்பு வச்சுக்கிட்ட பிறகு அப்புறமா அவங்கள புரிஞ்சுக்க முயற்சி செய்யாதே. ஏன்னா ஒரு மனிதர் மீது நீ முழுசாக அன்பும் பாசமும் வச்சுட்டீன்னா அப்புறம் அவங்க தப்பு செஞ்சாலும் அதை அவங்கக்கிட்ட உன்னால் எடுத்து சொல்ல முடிய மாட்டேங்குது. அப்புறம் நீ அவங்களுக்கு கெட்டவங்கன்னு தெரிஞ்ச பிறகு நீயே தான் கஷ்டப்படுற, ஏமாந்து போகிற. அதனால தான் அன்பையும் பாசத்தையும் வச்சுக்கிட்டு புரிஞ்சுக்காம ஒருத்தவங்களை பற்றி முழுசாக புரிஞ்சுக்கிட்டு அப்புறமா அன்பையும் பாசத்தையும் கொடுன்னு சொல்கிறேன். உன் வலியையும் வேதனையும் போக்கி உனக்கு நல்லது செய்ய இந்த வராகியமாக இருக்கும்போது உனக்கு என்ன வருத்தம்? உன்னுடைய தவறுகளை சுட்டி காட்டும் மனிதர்கள் யாராக இருந்தாலும், உன்னுடைய குறை நிறைகளை அலசி ஆராய்ஞ்சு உனக்கு நல்லது சொல்பவர்கள் யாராக இருந்தாலும் அவங்களை ஒருபோதும் இழந்து விடாதே. நீங்கள் எப்படி என்னை குறை சொல்லலாம்னு நீ யாருக்கிட்டையும் கோபிச்சுக்கோ சண்டை போட்டு விலகியோ போகக்கூடாது. ஏன்னா நீ யாரிடமும் போய் தலை குனிஞ்சிடக்கூடாது, யாருக்கிட்டையும் தோற்று போயிடக்கூடாது, யாரிடமும் அவமானப்பட்டு விடக்கூடாதுன்னு நினச்சி கூட அவங்க உன்னுடைய தவறுகளை சுட்டி காட்டுபவர்களாக நல்லவர்களாக இருக்கலாம் அல்லவா? அதனால் யார் சொல்கிறாங்கன்னு பார்க்காம அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்து அதை சரி செய்ய முயற்சி செய். எல்லாருக்கும் வாழ்க்கையில் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் துன்பங்களும் இலவசமாக ஓடி ஓடி உன்னை தேடி வரும். ஆனால் இன்பங்களும் நல்லதும் வெற்றியும் கிடைக்கணும்னா நீ கடுமையாக கஷ்டப்பட்டு போராடிதான் ஆகணும். ஆனால் நீ அப்படி கடுமையாக போராடும்போது கண்டிப்பாக இந்த வராகியம்மா உன் வாழ்க்கையில் விலைமதிப்பற்ற பொக்கிஷத்தை அள்ளி கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் உன்னை விட வசதியாக செல்வ செழிப்போட சந்தோஷமாக நிறைய பேர் இருக்கலாம். ஆனால் உன் அளவுக்கு அவங்க வாழ்க்கையை சரி செய்யக்கூடிய திறமையாளர்களான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை என் செல்லமே. உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் நான் அவங்களுக்கு கொடுத்துருந்தேன்னா அவங்களால இந்த அளவுக்கு வாழ்ந்திருக்கவே முடியாது. ஆனால் நீ உன் கஷ்டங்களை சமாளிச்சுக்கிட்டு உன் பிரச்சனைகளை தீர்த்துக்கிட்டு இந்த அளவுக்கு உன் வாழ்க்கையை சிறப்பாக நல்லபடியாக வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்க. அதனால தான் நீ திறமைசாலி, நீ புத்திசாலி, நீ அதிர்ஷ்டசாலி. கூடிய சீக்கிரம் இதுக்கு உரிய நல்ல பலனை நான் கொடுக்குறேன்னு சொல்கிறேன். உன் வாழ்க்கையை உன்னை விட யாராலும் சிறப்பாக வாழ முடியாதுன்னு சொல்லி தான் அந்த வாழ்க்கையை உனக்கு கொடுத்துருக்கேன். ஏன்னா யாரால் எந்த பிரச்சனை எவ்வளவு சமாளிக்க முடியுமோ அதை புரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க வாழ்க்கையில் நான் எதையுமே கொடுப்பேன். உன்னால் சமாளிக்கக்கூடிய பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் மட்டும்தான் நான் உனக்கு கொடுத்துருக்கேன் என் செல்லமே. உன் தலை மீது சுமக்க முடியாத பாரத்தையும் உன்னால் சமாளிக்க முடியாத கஷ்டத்தையும் இந்த வராகியம்மா உனக்கு கொடுக்கவே மாட்டேன். அதை புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை சந்தோஷமாக எதிர்கொண்டு வாழ தயாராகு. ஒவ்வொரு மனிதனும் எப்போ எந்த வயசில் வேணுமானாலும் வசதியாக வாழ முடியும். உனக்கு கூட ஆடம்பர வாழ்க்கை 50 வயசில் கூட வரலாம். ஆனால் ஆசைப்பட்ட வாழ்க்கையை அந்தந்த வயசுலேயே நீ வாழ்ந்துடணும். ஆசைப்பட்டதை அப்புறமா பார்த்துக்கலாம். இப்போ நம்ம கஷ்டப்பட்டு தியாகம் செஞ்சு நம்ம வாழ்க்கையை வாழாமல் இருந்துடலாம்னு நினைக்காதே. அவ்வப்போது நேரமும் காலமும் சரியாக அமையும் போதே நீ ஆசைப்பட்டதை அடைந்து விடு என் செல்லமே. உண்மையா நேர்மையா வாழக்கூடிய உனக்கு எதிரிகளும் துரோகிகளும் அதிகமாக இருக்கலாம். உன் முதுகுக்கு பின்னால் உன்னை பற்றி பேசுகிற விமர்சனங்களும் அதிகமாக இருக்கலாம். ஆனால் அதே போல் இந்த வராகி அம்மாவின் அருளும் உனக்கு அதிகம்ன்றதை புரிஞ்சுக்கோ. உண்மையா நேர்மையா நியாயமா பேசுகிறத மனசில் நினைக்கிறத அப்படியே பேசுகிற உனக்கு யார் துணை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த வராகி அம்மாவின் துணை உனக்கு கண்டிப்பாக இருக்கும். கண்டவங்க கண்டதை பேசினாலும்
இந்த கடவுளின் துணையே உனக்கு இருக்கும்போது உன்னை யாரால வீழ்த்த முடியும்னு சொல்லு? யாராலுமே உன்னை நெருங்க முடியாத அளவுக்கு இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருப்பேன். உனக்கான நல்ல காரியங்களையும் மங்களகரமான விசேஷங்களையும் நடத்தி கொடுப்பேன்னு சொல்றதுக்காக தான் இந்த குங்குமத்தையே கொண்டு வந்தேன். உனக்காக தன்னையே மாற்றிக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதரை உறவாக உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கிறேன். யாரும் யாருக்காகவும் ஒரு துரும்ப கூட கிள்ளி போடாத இந்த உலகத்தில் உனக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுக்கக்கூடிய, தன்னையே மாற்றிக்கிட்டு அனுசரித்து போகக்கூடிய ஒரு நல்ல உறவை உன்னை நோக்கி அனுப்பி வச்சிருக்கேன். அந்த உறவை மட்டும் நீ கைவிட்டக்கூடாது என் செல்லமே. எப்போதும் நீ நீயாகவே வாழ கற்றுக்கோ. சில பேருக்கு உன்னை பிடிக்கலாம், சில பேருக்கு உன்னை பிடிக்காம உன்னை வெறுக்கலாம். யார் உன்னை விரும்பினாலும் யார் உன்னை வெறுத்தாலும் நீ கவலைப்பட வேணாம். ஏன்னா இது உன் வாழ்க்கை. உன் வாழ்க்கையை உனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு போய்கிட்டே இரு. யார் எப்படிப்பட்டவங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அவர்களை அமைதியாக கையாள கற்றுக்கணும். என் மேலே நீ முழு நம்பிக்கையோடு இருக்கும்போது எல்லாரையும் சமாளித்து உன்னால் சிறப்பாக வாழ முடியும். உன் வாழ்க்கையில் எல்லாமே முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், வாழ்க்கையில் கஷ்டம்னு மட்டும் நீ மனசு உடஞ்சி போகாதே. எல்லாமே முடிஞ்சு போச்சு நீ நினைக்கிற அந்த நிமிஷத்தில் உன் வாழ்க்கையில் ஒரு அழகான தொடக்கத்தை இந்த வராகி அம்மா உருவாக்குவேன். எல்லார் ஆடின ஆட்டமும் முடிஞ்ச பிறகு என் ஆட்டத்தை நான் தொடங்குவேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையிலையும் என் ஆட்டம் அமர்க்கலப்பட போகுது. உனக்கான வெற்றியை கொடுத்து உன்னை மகிழ்ச்சிப்படுத்தி உன்னை நிம்மதியாக சந்தோஷமாக இந்த வராகி அம்மா வாழ வைக்கிறேன். நீ நிம்மதியாக வாழணும்னா முதல்ல உன்னை சுற்றி இருக்கக்கூடிய உனக்கு பிடிக்காத மனிதர்களையும் உன்னை பிடிக்காத மனிதர்களையும் பற்றி பேசுகிறதையும் அவங்கள பற்றி யோசிக்கிறதையும் நிறுத்திடு. யார் உன் மனசில் கஷ்டத்தை உண்டாக்குறாங்களோ, யார் உன் மனசில் கவலைகளை தூண்டி விடுறாங்களோ அவர்களை பார்ப்பதையும் அவர்களிடம் பேசுவதையும் நீ தவிர்த்து விட்டாலே உனக்கு மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் வந்து சேரும்.